வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பீஸா பண்ணுவோம். வீட் பீஸா பண்ணலாம். அதுக்கு ஹோம்மேட் பீஸா சாஸ் பண்ணுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்டினியூஷனாக பீஸா பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸா பண்ணுறதுக்கான மாவு பிசைஞ்சு வச்சுட்டு, மாவு எப்படியுமே ஒரு 20 minutes 15 to 20 minutes ஊறணும். அந்த நேரத்தில் நம்ம பீஸா சாஸ் பண்ணிடலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை பார்க்கலாம் வாங்க. வீட் பீஸாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. முதல்ல மாவு பிசைஞ்சுக்கலாம். இதில் 2 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஒரு பிஞ்சு சோடா, பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வெறும் கலந்துப்போம். கலந்துன்ட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஈஸ்ட் நம்ம தயிர் விட்டு பிசைய போகிறோம். ஈஸ்ட்டுக்கு பதில் தயிர் விட்டு பிசையறதே நல்லா சாஃப்டாக வரும். பாருங்க, ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இதை விட்டு பிசைய போகிறேன். தயிர் விட்டு நல்லா கலந்துன்ட்டேன். இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் போட்டு பிசைஞ்சுன்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசையலாம். நம்ம ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொஞ்சம் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு 2 ஸ்பூன் நல்லா ஆயில் விட்டுடுவோம். கொஞ்சம் நல்லா அது அப்படியே இது ஊறின்னு இருக்கட்டும். இப்போ நம்ம பீஸா சாஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஒரு 6 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சுகர் வச்சுருக்கேன். ஒரு 14 கார்லிக் க்ளவுஸ் வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி வச்சுருக்கேன். ஃப்ளேவருக்கு பேசில், சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கிங் ஆயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுத்து. இப்போ நல்லா இதை அப்படியே மசிச்சு விட்டுட்டோன்னா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்துட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். ரெடியாக எடுத்து இதை நல்லா நம்ம ஆற வச்சுடலாம். ஆறினோன்னே பிளெண்டரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிடலாம். பீஸா சாஸ் ரெடி. நீங்கள் இன்னும் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டீங்கன்னா நல்லா இன்னும் டார்க் கலரில் வரும். வேணும்னா நம்ம இன்னும் அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணோன்னா இன்னும் அந்த கலர் நல்லா அந்த சாஸ் நல்லா டார்க் ரெட் கலர் வரும். இப்போ நம்ம பீஸாக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் கீழே சால்ட்டு போட்டு ஸ்டாண்ட் போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 10 minutes இதை நான் ப்ரீஹீட் பண்ணுறேன். நல்ல மாவு சாஃப்டாக எடுத்து பாருங்க. இப்போ இதை எடுத்து நம்ம ரோல் பண்ணிக்கலாம். மாவு எடுத்துட்டு நம்ம இதை நல்லா ரோல் பண்ணிப்போம்.
ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளேட்டை நல்லா ஆயிலில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, இந்த தட்டில் வச்சுட்டேன், எண்ணெய் தடவின தட்டில். இப்போ ஓரத்தை மட்டும் கையால் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஓரத்தில் பட்டரோ இல்லை நெய்யோ வச்சு க்ரீஸ் பண்ணி விடுவோம். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குங்கிறதுக்காக. நடுவில் இதுக்கு சென்டரில் நம்ம இந்த சாஸ் தடவி பண்ணுவோம். சென்டர்லாம் அப்படி குத்திக்கலாம், இல்லாட்டி அப்படியே உப்பும் சப்பாத்தி மாதிரி. பிஸா சாஸ் போடுறேன். பீஸாக்கான டாப்பிங்ஸ்க்கு மொசரல்லா சீஸ் திருகி வச்சுருக்கேன். ஆனியன் இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். சீஸ், மொசரல்லா சீஸ் திருக்கி வச்சுருக்கேன். அது மாதிரி கேப்சிகம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். சாஸ் தடவியாச்சு. இதுக்கு மேலே சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். இந்த கார்னரில் நம்ம அங்கே கையால் இது பண்ணோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் நான் கொஞ்சம் நெய் தடவி விடுறேன். பீஸாவை வச்சுட்டேன். இது வந்து 10 to 15 minutes ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அது சூப்பராக இருக்குங்க. ஹெல்த்தியாக வீட் பீஸா பார்த்தேன். எவ்வளோ யம்மியாக நல்லா சீஸியாக வந்தது. நீங்களும் பண்ணி பாருங்க, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.